புற்றீசல்கள் போல் பெருகி வரும் தனியார் பள்ளிகளின் மத்தியில் சற்று தனித்தோங்கி சிறந்து விளங்குகிறது ராமநாதபுரம் அருகே உள்ள புதுமடம் அரசு மேல்நிலைப் பள்ளி. இதை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள அழகு ஊராட்சியில் மத பேதமையின்றி இந்து முஸ்லிம் மக்கள் இரண்டர கலந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் பெரும்பாலும் இரண்டே தொழில்கள்தான் இடம் பிடித்துள்ளது. ஒன்று மீன்பிடி தொழில், மற்றொன்று ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வியாபாரம். இதை மையமாக கொண்டிருக்கும் ஒரு வறட்சி மாவட்டம்தான் ராமநாதபுரம். தற்போது தனியார் பள்ளியின் ஆதிக்கம் சற்று மேலோங்கியே உள்ள இந்த காலத்தில்தான் அதற்கு முற்றிலும் மாறாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரு முன்னுதாரணமாக விளங்கி வருகிறது. இந்த பள்ளியின் பொன்விழாவை பண்டிகை போல் ஊர் மக்கள் கொண்டாடியது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போதெல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் பல மைல் தூரம் நடந்து சென்றுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்போது பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு அரசு தரப்பில் பள்ளி கட்டி தருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் பள்ளி கட்டுவதற்கு போதுமான அரசு இடம் இல்லை என்பதால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களது விலை மதிப்பற்ற இடத்தை பள்ளி கட்ட இலவசமாக அளித்தனர். 1964ஆம் ஆண்டு புதுமடத்தில் துவக்க பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி படிப்படியாக வளர்ந்து தற்போது மேல்நிலைப் பள்ளியாக வளர்ந்துள்ளது. மேலும் மாவட்ட அளவில் எல்லா வசதிகளும் நிறைந்த பள்ளியாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த பள்ளிக்கு வரும் அனைத்து தலைமை ஆசிரியர்களும் ஊர் மக்களோடு ஒன்றாக கலந்து பள்ளிக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றனர். அந்த ஊரில் முகமது முஸ்தபா என்பவர் மாணவர்களுக்கான சீருடை, கணினி, விளையாட்டு மைதானம் மற்றும் நவீன வகுப்பறைகள் என்று அனைத்து தேவைகளுக்கும் அரசின் உதவியை நாடாமல் ஊர் மக்களின் பங்களிப்போடு நிறைவேற்றி வருகிறார். அடுத்ததாக பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆரம்பிக்க முகமது உனேஷ் என்பவர் 5 ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த பள்ளியில் படித்த பலர் தற்போது பல துறைகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். இன்று தமிழகத்தில் பிரபலமாக இருக்கும் எந்த தனியார் பள்ளியும் எங்கள் பள்ளிக்கு முன்பு ஈடாகாது என்று பெருமிதமாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த பள்ளியில் நடைபெற்ற பொன்விழாவில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மட்டும் கலந்து கொண்டனர். இந்த பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைத்து கௌரவப்படுத்தினர். ஓர் அரசு பள்ளியை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஊரே ஒரு சான்று என்று கூறலாம்.